வணக்கம். எண்ணங்களை மேம்படுத்துவோம். ஒரு சிறிய சம்பவம், ஒரு சின்ன உறுத்தல் எப்போதும் நம் மனதை தொல்லைப்படுத்தி கொண்டே இருக்கிறது இல்லை? மறந்து விடுவோம், இப்போதே மறந்து விடுவோம். சம்பவங்களின் மிகுதி அடுத்த வாரமோ அல்லது அடுத்த மாதமோ அல்லது அடுத்த வருடமோ பழைய நினைவு அடியோடு மாறத்தான் போகிறது. சீக்கிரமாகவோ அல்லது காலம் தாழ்த்தியோ அதை மறக்கத்தான் போகிறோம். ஏன் இப்போதே மறக்கக்கூடாது? கோபம், உறுத்தல், தொல்லை இதற்கெல்லாம் காரணமான ஒரு நிகழ்வை எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? எப்படியும் சிறிது காலத்தில் மறக்கப் போகின்ற விஷயம்தான் அது. நம் மன தற்கற்பிற்காக விரும்பத்தகாத உறுத்தலான எண்ணங்களை ஒதுக்கி உற்சாகம் அளிக்கக்கூடிய விஷயங்களின் பக்கமே திரும்புகிறது. ஆகவே இன்றைக்கு ஏற்படுகின்ற இந்த உறுத்தல்களை நாம் மறக்கத்தான் போகிறோம். ஆகையால் இன்றைய மகிழ்ச்சியில் அவை தலையிட நாம் எப்பொழுதும் அனுமதிக்கக்கூடாது. நாம் நினைவில் வைத்து கொள்ளப் போகாத ஒரு அற்ப விஷயத்துக்காக எதற்கு இப்போது உணர்ச்சி வசப்பட வேண்டும்? முழுமையாகவும் சீக்கிரமாகவும் மறக்கக்கூடிய சுபாவம் உடையராக ஒருவர் இருந்தால் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கும் அவர்களுடைய சார்ந்தவர்களின் மகிழ்ச்சிக்கும் அது பேருதவியாக இருக்கும். ஆனால் அதை நாம் அவ்வளவு சீக்கிரமாக மறக்கக்கூடியவர்களாக இல்லாத பட்சத்தில் அது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஏதாவது உறுத்தல் நம்மை தொல்லைப்படுத்துகின்ற போது அதை அலட்சியப்படுத்தி உடனே மறந்து விட வேண்டும். எப்படியாவது அதை மறக்கத்தான் போகிறோம். அதனால் இப்போதே மறந்து விடுவோம். எப்படி மறப்பது என்பதை பார்க்கலாம். மகிழ்ச்சி அளிக்காத விஷயங்களை மறக்க தூண்டும் இயல்புடையது நம் மனம். மகிழ்ச்சி அளிக்காத விஷயங்களை மறக்க தூண்டும் இயல்புடையது நம் மனம். அதற்கு நாம் உதவியாக இருந்தால் போதும். எப்படி? எது உங்களுக்கு மன உறுத்தலை கொடுக்கிறதோ அதற்கு சம்பந்தமில்லாத எண்ணங்களிலும் நடவடிக்கைகளிலும் நம் நேரத்தை செலவிட வேண்டும். எது உங்களுக்கு மன உறுத்தலை கொடுக்கிறதோ அதற்கு சம்பந்தமில்லாத எண்ணங்களிலும் நடவடிக்கைகளிலும் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். உறுத்தலை மேலும் அதிகமாக்காதீர்கள். வெந்த புண்ணில் வேல் சொருகாதீர்கள். உணர்ச்சி பூர்வமாக உறுத்தலை அலட்சியப்படுத்துங்கள். சிறு சிறு உறுத்தல்களை வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் குறைய காரணமாகின்றன. இரத்த அழுத்தம், குடல் புண் போன்ற உணர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்ற உறுத்தல்களை காரணமாகின்றன. உறுத்தல் என்கின்ற சிறிய கொசு கடிக்காவண்ணம் உங்கள் தோல் தடிப்பாகட்டும். உறுத்தல்களை உடனுக்குடன் மறந்துவிடுங்கள். காலதாமதமின்றி உடனே மறந்துவிடுங்கள்.